சரிதம். பாகம் 50. மீண்டும் ஒரு பொழுதினில் சரிதம் 50 அடியெடுத்து வைக்கிறது. பல பல வாழ்க்கை வரலாறுகளை உருவாக்கங்களின் சரிதங்களை தாங்கி வந்த சரிதம் இன்று 50 தொடுகிறது. சரிதம் தொடரில் சென்ற வாரம் பலரின் மனதோடு பேசியவர் சூப்பர்மேன் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்ததன் மூலம் பல்லாயிரம் சிறுவர்களுக்கும் இளையர்களுக்கும் உந்துதலையும் உத்வேகத்தையும் கொடுத்த புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் கிறிஸ்டோபர் ரீவ்ஸ் ஆகும். அந்த வகையில் இன்று சரிதம் 50 முக்கியமான ஒரு நபரை சிறப்பாக ஞாபகப்படுத்த முனைகிறது. சமாதானமே என்றும் நிம்மதியை தரும். எனவே ஒவ்வொருவரும் உயிர் மூச்சு உள்ளவரை சமாதானத்திற்காக போராட வேண்டும் என்று குரல் எழுப்பியவர். அமைதி பற்றிய விழிப்புணர்வை உலக மக்களிடையே எடுத்து சொன்னவர். அமைதியின் தூதுவன் என்று உலகத்தாரால் புகழப்பட்டவர். அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். உலகில் அமைதி செழிக்க வேண்டும், உலக நாடுகள் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட ஓர் உயர்ந்த மனிதரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆம், அவர்தான் ஃப்ரெடரிக் பாசி. உலகம் அமைதியின்றி தவிக்கும் இந்த காலகட்டத்தில் அமைதிக்காக போராடி குரல் எழுப்பிய பாசி பற்றியும் அவரது பின்னணி பற்றியும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் வாருங்கள், சரிதம் பாகம் 50 பார்ப்போம், கேட்போம். உலக நாடுகளிடையே போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. அத்தகைய போர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவை என்ற அடிப்படையில்தான் செஞ்சிலுவை சங்கத்தை தொடங்கினார் ஹென்றி டொனால்ட். ஆனால் ஃப்ரெடரிக் பாசி ஒரு படி மேலே சென்று நாடுகளிடையே போர் ஏற்படுவதற்கான அடிப்படைகளை அடையாளம் கண்டு போர்களை அறவே ஒழித்து நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவ வழிவகை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால் பெருமுயற்சி மேற்கொண்டு போரை விரும்பாத நாடுகளை ஒன்றாக அணி சேர்த்து நடுநிலை சமாதான நாடுகள் எனும் அனைத்துலக அமைப்பை உருவாக்கினார். உலக அமைதிக்காக கிட்டத்தட்ட வாழ்நாளின் பாதியை அர்ப்பணித்த அந்த உன்னத மனிதனின் வாழ்க்கையை தெரிந்து கொள்வோம். 1822 ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள் பாரிஸில் பிறந்தார் ஃப்ரெடரிக் பாசி. கல்வியில் சிறந்து விளங்கிய பாசி சட்டத்துறையில் பட்டம் பெற்று தனது 22வது வயதில் அரசாங்க சேவையில் ஓர் எழுத்தாளராக சேர்ந்தார். அந்த வேலை அவ்வளவு பிடிக்காமல் போனதால் பத்திரிகை நிருபராகவும் பொருளாதார கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளராகவும் சில ஆண்டுகள் பணிபுரிந்தார். பின்னர் கல்லூரி ஒன்றில் பொருளாதார விரிவுரையாளராக பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் தான் பிரான்ஸ், இங்கிலாந்து, துருக்கி ஆகிய 3 நாடுகள் இணைந்து ரஷ்யா மீது போர் தொடுத்தன. பலத்த உயிருடல் சேதத்தை ஏற்படுத்திய அந்த கிரைனியன் போர் பாசியின் மனத்தை வெகுவாக பாதித்தது. அது மட்டுமல்லாமல் இன்னொரு உண்மையும் அவருக்கு வேதனையை உண்டாக்கியது. ஒருமுறை பிரான்சில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டு பலத்த உயிர் சேதமும் பொருளிழப்பும் ஏற்பட்டது. அந்த வெள்ளம் விளைவித்த சேதத்தை உணர்ந்த மக்கள் அது போன்ற இன்னொரு வெள்ள சேதம் ஏற்படுவதற்கு முன் அதிலிருந்து தப்ப பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிறைவேற்றினர். ஆனால் அதே பிரெஞ்சு மக்களும் பாதிக்கப்பட்ட மற்ற நாட்டு மக்களும் உக்ரைனியன் போரினால் ஏற்பட்ட உயிருடல் மற்றும் பொருள் சேதங்களை பற்றி ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. போர் என்பது தவிர்க்க முடியாதது ஒன்று என மக்களும் அரசும் கருதியதே அந்த அலட்சிய போக்குக்கு காரணம் என்று நம்பினார் பாசி. இயற்கை பேரிடர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மனுகுலம் எடுக்கும் முயற்சிகளை செயற்கை போர்களுக்கு எதிராகவும் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர். அதனால் அனைத்துலக சமாதான இயக்கம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்ற வேட்கை அவருக்குள் எழுந்தது. அனைத்துலக சமாதானம் குறித்து அவர் பல பத்திரிகைகளில் பல கட்டுரைகள் எழுதினார். பொதுக்கூட்டங்களில் உணர்ச்சி பூர்வமாக பேசினார். தனி அமைப்புகளிடம் மட்டுமன்றி மற்ற நாட்டு அமைச்சுகளுடனும் தொடர்பு கொண்டு சமாதானத்திற்காக குரல் கொடுத்தார். 1867ஆம் ஆண்டு சமாதான சங்கம் ஒன்றை தொடங்குவது குறித்து அவர் பாரிஸ் பத்திரிகை ஒன்றில் கட்டுரை வெளியிட்டார்.
பொது மக்களிடையே அதற்கு பலத்த ஆதரவு கிடைக்கவே கட்டுரை பிரசுரமான 60 நாட்களில் பிரெஞ்சு சமாதான இயக்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார் பாசி. அந்த அமைப்பின் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1870 ஆண்டு பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் மூண்டது. அந்த போரை தடுக்க தனது சமாதான இயக்கம் மூலம் எவ்வளவோ முயன்றார் பாசி. பத்திரிகைகளில் எழுதியதோடு மட்டுமன்றி இரு நாட்டு அரச தந்திரிகளை பலமுறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அது பலனளிக்காமல் போகவே போர் மூண்டது. அதில் வேதனையான உண்மை என்னவென்றால், போர் கூடாது என்று நல்லெண்ணத்துடன் போராடிய பாசியையும் அவரது இயக்க உறுப்பினர்களையும் கண்டால் சுட்டு தள்ளுமாறு இரு நாட்டு வீரர்களுக்கும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனால் போரின் போது பாசி தலைமறைவாக இருக்க நேரிட்டது. போர் முடிந்ததும் மீண்டும் அவர் தைரியமாக சமாதான பணிகளில் ஈடுபட்டார். அந்த சமயத்தில் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது சமாதான பணியை விரிவாக்க அது ஒரு நல்ல அடித்தளமாக அமைந்தது. அவரது தீவிர முயற்சியால் அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் மற்ற நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நல்லதொரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார் பாசி. பாசியின் பெரும் முயற்சியால் 1889 ஆண்டு பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி, ஸ்பெயின், டென்மார்க், ஹங்கேரி, பெல்ஜியம், அமெரிக்கா ஆகிய நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்டர் பார்லிமெண்டரி யூனியன் என்ற அனைத்துலக பாராளுமன்றத்தை உருவாக்கினர். அதன் 3 தலைவர்களில் ஒருவராக பாசி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சங்கம் நாடுகளுக்கிடையே உருவாகும் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் நடுநிலை சங்கமாக இன்றும் செயல்பட்டு வருகிறது. 1890 ஆண்டு பல நாட்டு சங்கங்களின் பிரதிநிதிகளை பாரிஸில் ஒன்று கூட்டினார் பாசி. அந்த கூட்டத்தில் சமாதானமே என்றும் நிம்மதியை தரும், எனவே ஒவ்வொருவரும் உயிர் மூச்சு உள்ளவரை சமாதானத்திற்காக போராட வேண்டும் என்று உருக்கமாக கோரிக்கை விடுத்தார். அந்த சொற்பொழிவின் விளைவாகவே அடுத்த ஆண்டே நிரந்தர சமாதான தலைமையகம் உருவானது. உலக அமைதிக்காக கிட்டத்தட்ட வாழ்நாளின் பாதியை செலவழித்த பாசியை அமைதியின் தூதுவன் என்று உலகம் போற்றியது. அவர் ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சியால் உலக நாடுகளில் பெரும்பாலானவை போர்களை தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டன. உலக அமைதிக்காக தனியொரு மனிதனாக குரல் கொடுத்த பாசிக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டது உலகம். அப்போது அவருக்கு வயது 79. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற அந்த வயதிலும் அமைதி மீதான அவரது ஆர்வம் தளரவில்லை. அடுத்த 11 ஆண்டுகளும் அமைதியின் முக்கியத்துவம் பற்றி தொடர்ந்து எழுதினார், கூட்டங்களில் பேசினார். 1912 ஆண்டு ஜூன் 12 90வது வயதில் அந்த அமைதி புறாவின் உயிர் பிரிந்தது. பாசியின் கொள்கையை பின்பற்றித்தான் இன்று அணிசேரா நாடுகளின் இயக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அமைதிக்காக ஒருவர் குரல் கொடுத்தே இவ்வளவு நன்மை விளைந்திருக்கிறதென்றால், நாம் ஒவ்வொருவரும் முயன்றால் நம் உலகம் யுத்தமில்லாத பூமியாக மாறாதா என்ற சிந்தனைதான் பாசியின் வாழ்க்கை நமக்கு விட்டு சென்றிருக்கும் காணிக்கை. மனுகுல சமாதானத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற உயரிய எண்ணமும் அதற்கான அயராத உழைப்பும் தான் ஃப்ரெடரிக் பாசிக்கு அமைதி என்ற வானத்தை வசப்படுத்தின. பாசியை போன்ற உயரிய எண்ணமும் கடும் உழைப்பும் விடாமுயற்சியும் நமக்கு நோபல் பரிசை பெற்றுத்தராவிட்டாலும் நாம் விரும்பும் வானத்தை வசப்படுத்தும். இத்துடன் சரிதம் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னொரு சரிதத்தோடு சந்திப்போம்.